ஆஸ்கார் விருதுகள், அகாடமி அவார்ட்ஸ், திரைப்படத்துறையின் மிக முக்கியமான விருதாகும். இது 1929ஆம் ஆண்டு மே 16ஆம் தேதி அன்று முதல் முறையாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வு ஹாலிவுட் ரூஸ்வெல்ட் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் சுமார் 270 பேர் கலந்து கொண்டனர். விருதுகள் வழங்கும் நிகழ்வு சுமார் 15 நிமிடங்கள் மட்டுமே நீண்டது. மேலும் வெற்றியாளர்கள் முன்பே அறிவிக்கப்பட்டிருந்தனர். தமிழ் திரைப்படங்கள் மற்றும் ஆஸ்கார் விருதுகள். தமிழ் திரைப்படங்கள் பல ஆண்டுகளாக ஆஸ்கார் விருதுகளுக்கான இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பதிவுகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இவை பெரும்பாலும் சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படம் பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபீச்சர் ஃபிலிம் பிரிவில் அனுப்பப்பட்டன. இவற்றில் சில: தெய்வ மகன் 1969, நாயகன் 1887, அஞ்சலி 1990, தேவர் மகன் 1992, குருதிப்புனல் 1995, இந்தியன் 196, ஜீன்ஸ் 198, ஹே ராம் 2016. விசாரணை விழாவில் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் விருதை பெற்றது. 2025 ஆஸ்கார் போட்டியில் தமிழ் படங்கள் 2025ஆம் ஆண்டுக்கான ஆஸ்கார் விருதுகளுக்கான இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பதிவாக ஹிந்தி திரைப்படமான லாபாடா லேடீஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இருப்பினும் கீழ்காணும் தமிழ் படங்கள் போட்டியில் இருந்தன: தங்கலான் மகாராஜா, கொட்டுக்காளி வாழ, ஜிகர்தண்டா, டபுள் எக்ஸ் ஜமா. இவை அனைத்தும் அதிகாரப்பூர்வ பதிவாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. மே 16 என்பது ஆஸ்கார் விருதுகளின் வரலாற்றில் முக்கியமான நாள். மேலும் தமிழ் திரைப்படங்கள் பல ஆண்டுகளாக இந்த விருதுகளுக்கான போட்டியில பங்கேற்று வருகின்றன.